அந்த குழியில போட்ட ஒரு மனுஷனை ஆண்டவர் காப்பாற்றினார். காப்பாற்றின பிறகு யோசேப்பை விற்ற இடத்துல யோசேப்பை ராஜா நேசிக்கிறவராய் காணப்படுகிறார். அவருடைய மனைவி பாருங்க, யோசேப்பு மேல ஒரு கண்ணோட்டத்தை வைத்து யோசேப்போடு ஒரு தவறான காரியத்துல நான் கடந்து போகணும் என்று அந்த இடத்துல ராஜா இல்லை, வேலைக்காரர்கள் இல்லை. அந்த அரண்மனைக்குள்ள ஒரே ஒரு மனுஷன் யோசேப்பு மாத்திரமோ, அந்த ராணி மாத்திரம் தான் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அங்கதாங்க சொல்றாங்க, சில நாள் சென்ற பின்பு அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோடு சயனி என்றார். பாருங்க, அந்த யோசேப்புக்கு அந்த மாதிரி செல்லும் பொழுது, அது அந்த தவறான காரியங்கள் நடக்க வேண்டும் என்று அந்த ராணி சொல்லும் பொழுது, கீழ் வசனத்தை வாசிங்க. அவனோ தான் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகள் யாதொன்றும் குறித்தும் என் ஆண்டவர் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் கூட உங்க கரத்தில் அநேக ஆசீர்வாதங்களை ஒப்பு கொடுத்து வைத்திருக்கிறார். உங்களை நம்பி இருக்கிறாரு. என் மகன் என் ஊழியத்தை செய்வேன், உனக்கு நான் நம்பி ஊழியத்தை கொடுக்கிறேன். என் பிள்ளை தவறாம செபிப்பாங்க, உன்னை நம்பி நான் ஆசீர்வதிக்கிறேன், உன்னை நான் ரட்சிக்கிறேன். உனக்கு அநேக பொறுப்புகளை கர்த்தர் கொடுத்திருப்பார். உன் வேலையில கொடுத்திருப்பார், உன் வீட்டுல கொடுத்திருப்பார், உன் தொழில கொடுத்திருப்பார், உன்னை நம்பி பிள்ளைகளை கொடுத்திருப்பார். அதை நம்ம தவறான மிஸ்யூஸ் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, செய்யக்கூடாது. பாவமே நம்ம இடத்துல வந்தாலும் அந்த பாவத்தை விட்டு நம்ம என்ன போகணுங்க, விலகி போகணும். அங்க சொல்றாருங்க, யோசேப்பு இந்த வீட்டுல இருக்கிற எல்லாவற்றையும் என் கையில ராஜா என்ன பண்ணி இருக்கிறாருங்க, ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. நீ செய்கிறது இது நியாயமா? என்னங்க இது நியாயமா? அப்ப யாருக்கு உண்மையா இருக்கிறாருங்க? அந்த ராஜாவுக்கும் ஆண்டவருக்கும் உண்மையா இருந்த யோசேப்பு, அவர் உண்மையா இருந்தார். வாசிப்போம் 9. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இப்படிப்பட்ட பெரிய பொல்லாங்குக்கும் உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஹல்லேலூயா. அங்க வந்துச்சுங்க, அங்க யோசேப்புக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையும் கர்த்தர் அங்க கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அந்த தவறான காரியத்துல வரும் பொழுது யோசேப்பு அங்க சொல்றாருங்க, ராஜாவுக்கும் என் தேவனுக்கும் நான் எப்படி பாவம் செய்வது? அந்த பாவத்திற்கு நான் ஈடாக மாட்டேன். கர்த்தர் எனக்கு, ராஜா எனக்கு கொடுத்திருக்கிற அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்ற வேண்டும். அந்த நம்பிக்கை உள்ள பிள்ளையா நான் இருக்க வேண்டும். என் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். என் தேவன் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு விரோதமா நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி தன் பாவத்திலிருந்து அவன் விலகி போடும் பொழுது அவருடைய செட்டையில அந்த சால்வையை எடுத்துக்கொண்டு ராஜாவிடத்துல கொடுத்து, அந்த ராஜா என்ன செய்கிறான், வீண் பலியே யோசேப்பு மேல கொடுத்த பிறகு யோசேப்பு பாவமே அறியாத, பாவமே செய்யாத அந்த மனுஷனை ஜெயில போடுறாருங்க ராஜா. மனைவி பேச்சதானே கேட்க முடியும் இல்லையா? மனைவி பேச்சதானே கேட்க முடியும் ராஜா. இப்படி செய்யணும் பொழுது அங்க ராஜா பார்க்கல, அங்க இல்ல. இன்னைக்குதான் எல்லாரும் வீட்லயும் சிசி கேமரா, சிசிடிவி எல்லாமே இருக்குது. அப்பெல்லாம் அதெல்லாம் இல்ல இல்லைங்களா? ஆனா இந்த சிசி கேமரா, இந்த வீடியோ இல்லாத பொழுது ஏசப்பாவுடைய கண் எல்லாரும் மேல நோக்கமா இருக்கிறது. இந்த உலகத்தையே பார்த்து கொண்டிருக்கிற இயேசு பார்த்து கொண்டிருக்கிறார்.
அதே அந்த யோசேப்பு நினைச்சார், ராஜா பார்த்தாரோ இல்லையோ, ஜனங்கள் பார்த்தாங்களோ இல்லையோ, ஆனா என் தேவனாகிய கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், அவரை நோக்கி நான் உண்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த யோசேப்புடைய வாழ்க்கையில அந்த ஜெயில போடும் பொழுதும் கர்த்தர் அந்த ஜெயில இருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்து, எந்த இடத்துல அவமானப்பட்டு எந்த இடத்துல ஜெயில காணப்பட்டாரோ அதே இடத்துல ஆண்டவர் புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையாய் ராஜாவாய் யோசேப்பை வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பெருமையா பேசக்கூடிய வார்த்தையை யோசேப்புடைய வாழ்க்கையில வச்சார், ஆசீர்வாதத்தை வைத்தார், ராஜாவா மாறினாருங்க. ஏன்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தமாய், கர்த்தருடைய சொல்லுக்கு அடங்கி இருந்தார். இன்றைக்கு உனக்கும் ஆண்டவர் புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையும் உனக்குள்ள காணப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படி இருந்திருக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கிற தேவன் எல்லா ஜாதிகளை பார்க்கலாம் உன்னை நான் விசேஷமா ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க யோசேப்பு எல்லாருடைய காட்டிலும் யோசேப்பு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றினார். யோசேப்பு தன் பாவத்திலிருந்து வெளியே வந்தாருங்க. தன் பாவம் நேரிடும் போது வெளியே வந்தாருங்க. பாவம் அவரை தேடி வரும் பொழுது அதை விட்டு விலகி வந்தார். பாவத்திற்கு அவர் துணை போகல. கர்த்தர் வார்த்தைக்கு அவர் நேர்மை உள்ளவராய் காணப்பட்டார். பாருங்க, அவருக்குள்ள பொறாமை இல்லை, கோபம் இல்லை. அப்படியெல்லாம் யோசேப்பு வாழ்ந்த ஒரு மனுஷராய் காணப்பட்டார். அவருடைய சகோதரர்கள் வரும் பொழுது அவர் சகோதரர்களை பார்த்து அந்த சகோதரர்கள் எல்லாம் அவருடைய காலில் விழுறாங்க. ஆண்டவர் அப்படி உயர்த்தி வச்சார். இன்றைக்கு உன்னை ஆண்டவர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப யோசேப்பு பாருங்க, என் சகோதரனை என்ன குழியில தள்ளினாங்களே, இன்னைக்கு அவங்க பஞ்ச காலத்துல என் கிட்ட இருக்கிறாங்களே, அவங்கள ஜெயில போடுங்க, அவங்களை அடிங்க என்று கோபம் இல்ல, துக்கப்பட்டார், அன்பு கொடுத்தார். இப்படி நம்ம வாழும் பொழுதுதான் கர்த்தர் நமக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிப்போம் சங்கீதம் 34:9 வசனத்தை வாசிப்போம். அப்ப நம்மளும் வாழ்க்கையில யோசேப்பை போல சில பாவங்களை நம்ம கடந்து போகணும். ஆண்டவருடைய சமூகத்துல 34:9 சங்கீதம். கர்த்தருடைய பரிசுத்தவான் அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறை இல்லை. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, குறை இல்லை நமக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு எப்ப குறை இல்லைன்னு மட்டும் சொன்னீங்க, ஆனா எதுக்கு குறை இல்லை, எப்ப குறை இல்லை அந்த வார்த்தை பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறை இல்லை. ஹல்லேலூயா. யோசேப்பு ஆண்டவருக்கு பயந்தாரு, குறையில்லாம ஆண்டவர் ராஜாவாய் மாற்றினார். குறையில்லாம புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையும் காண செய்த தேவன் இன்றைக்கு நீயும் நானும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில நடக்கும் பொழுது, மகனே மகளே, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். உனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அவர் உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அவருக்கு பயப்படும் பொழுது, அவருடைய வார்த்தையை நீ கேட்கும் பொழுது, அவர் எல்லா சாதிகளுக்கும் மேலாக உன்னை உயர்த்தி வைத்து ஆசீர்வதித்து கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை ஆண்டவர் புகழ்ச்சியாய் வைக்கிறார், ஆண்டவர் கீர்த்தியாய் வைக்கிறார், ஆண்டவர் உன்னை மகிமையாய் வைக்கிறார். அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிரப்புற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவர் கீர்த்திய புகழ்ச்சியாய் ஆசீர்வதிக்கிற தேவன் நமக்குள்ள காணப்படுகிற தேவனாய் இருக்கிற சர்வ வல்லவராய் காணப்படுகிறார். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை நமக்கு வைத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை எப்படி நமக்குள்ள காணப்படுகிறது என்றால் அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையும் நமக்கு வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில யோசேப்பை நம்ம முன்னோருமா நம்ம வைத்துக் கொள்ளலாம். யோசேப்புடைய வாழ்க்கையில எப்படி ஆண்டவர் ராஜாவாய் மாற்றினார். அவர் உண்மையாய் இருந்தார், பாவத்திலிருந்து விலகி போனார். அவருக்குள் ஆண்டவருக்கும் இருந்த அந்த உறவு பெரிதாய் காணப்பட்டுச்சு. கர்த்தருக்கு முன்பாக அவர் தாழ்த்தப்பட்டிருந்தார். கர்த்தர் அவரை உயர்த்தின தேவனாய் காணப்பட்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, கீர்த்தியும் புகழ்ச்சியும் நமக்கு வேண்டும் என்றார் இயேசுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் காணப்படணும். ஹல்லேலூயா,
ஒரு ஆமென் சொல்லலாமா? நமக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமை வேண்டும் என்றால் நாம் எப்படி காணப்படணுங்க? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாய் காணப்படணும். அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்கணும். சபைக்கு தவறாம போகணும், ஜெபிக்கணும், ஆத்மா பாரத்தோட ஜெபிக்கணும். அநேக சபைகளை ஆத்மாக்காக ஜெபிக்கணும், வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், ஆண்டவர் அறியாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், விசுவாசத்தை விட்டு விலகி போயிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கணும். இப்படியெல்லாம் நம்ம ஆண்டுடைய சமூகத்துல நம்ம ஜெபித்து அவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தி நம்ம தாழ்த்தப்படும் பொழுது கர்த்தர் நமக்குள்ள பெரிய தேவனாய் காணப்படுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலாம். இசப்பா, நான் இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை போதுமப்பா, எனக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆசீர்வாதம் என் குடும்பத்துக்கு கொடுங்கப்பா. ஒருவேளை நான் உங்களுக்கு விரோதமா செய்திருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசியிருக்கலாம், உம்மை தேடாம இருக்கலாம், நான் ஒரு பரிசுத்தவனா இல்லாம இருக்கலாம், ஜெபிக்காம காணப்பட்டிருக்கலாம். ஆனா இன்றைக்கு இயேசுவே, நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நான் இன்றைக்கு உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன். என் வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயத்தை என் தேவன் கட்டளையிடுவீராக ராஜா. பூர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மகிமையா என் குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க, என் சபையை ஆசீர்வதிங்க, என் உறவுகளை ஆசீர்வதிங்க என்று சொல்லி கர்த்தரிடத்தில் நீங்கள் மன மகிழ்ச்சியோடு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய இயேசு வல்லவராய் காணப்படுகிறார். இன்றைய விசுவாசிங்க, கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துகிறார். கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தோடு தேற்றுங்க. கர்த்தர் உங்களை தேற்றுகிறவராய் இருக்கிறார். ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் சமாதானமும் உங்களோடு என்றென்றும் எப்பொழுதும் இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். கொடுத்த வார்த்தைக்காக நம் ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரிக்கலாம். Thank you Father, thank you Lord, thank you Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி.